viewers, welcome to Madam Cooks a Lot. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு பிண்டி மசாலா அதாவது வெண்டைக்காயில இருந்து ஒரு மசாலா மாதிரி செய்ய போறோங்க. இந்த மசாலா வந்து யூசுவலா சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், இல்லனா ரைஸோட கூட கலந்து சாப்பிடலாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இதில் தேங்காய் பாலெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஆனால் இந்த பிண்டி மசாலா சூப்பராக இருக்குங்க. வாங்க இன்னைக்கு பிண்டி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கால் கிராம் அளவு எடுத்துருக்காங்க வெண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூச்சியெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் அப்புறம் தக்காளி விழுது எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய் சேர்த்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெண்டைக்காய் குக்காய் வந்துடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது வெண்டைக்காய் வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. அவ்வளோதான். வெண்டைக்காவை ஓவராக ரோஸ்ட் பண்ணாமல் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதுங்க. இப்போது ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் அரைச்சி எடுத்துக்கிட்ட வெங்காயம் அப்புறம் தக்காளி விழுதை சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணுங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அப்புறம் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போது இந்த மசாலா பொருளெல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா போதுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறேங்க. கவர் பண்ணி இப்போது இந்த மசாலாவை 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மசாலா ரெடியாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். அப்புறம் வதக்கி எடுத்துக்கிட்ட வெண்டைக்காவும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சுவையாக பிண்டி மசாலா ரெடியாக வந்திருக்கு. கடைசியில் கொஞ்சமாக கரம் மசாலாவை தூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவையான பிண்டி மசாலா அதாவது வெண்டைக்காய் மசாலா ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், வெண்டைக்காவை சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலில். இல்லைன்னா நீங்கள்
கொஞ்சமாக தயிர் இல்லைனா லெமனை சேர்த்து கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வளவளப்பு தன்மை போயிடுங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாவில் கூட ஃபாலோ பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.